தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். 9 குற்றவாளிகள் சாத்தான்குளம் கொடூர கொலை பென்னிஸ் ஜெயராஜ். இந்த குற்றவாளிகள் தூக்கு தண்டனையை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இது போன்ற குற்றவாளிகளை கொடூரமாக இவர்களை இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் தீராத கோபம். 2 அப்பாவிகள் பென்னிஸ் ஜெயராஜ் செல்போன் கடை நடத்திய சிறு வணிகர்கள். இவர்களிடம் சாத்தான்குள காவல்துறை ஏறக்குறைய 9 காவல்துறை ஊழியர்கள், காக்கி சட்டை மிருகங்கள் அவர்களிடம் செல்போன் இலவசமாக கேட்டிருக்கிறார்கள். இலவசமாக கொடுக்க மறுத்த 2 பேர், அப்பாவும் மகனும், அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மலத்துவாரங்களில் போலீஸருடைய லத்திகள் சொருகப்பட்டிருக்கிறது. 9 பேரும் 2 பேரை பிடித்து கொள்ள ரசித்திருக்கிறார்கள். இந்த கழுகுகள் மனித உடலை வேட்டையாடி இருக்கிறது. இந்த குற்றம் செய்திருந்தால் அரபு நாடுகளிலே பொது இடத்தில் வைத்து பொதுமக்களால் கல்லால் அடித்து கொல்லப்பட்டிருப்பார்கள். அல்லது இந்த தூக்கு தண்டனை மக்கள் கூடுகிற பொது இடத்தில் கிரேன் மூலம் தூக்கிலே தொங்க விட்டிருப்பார்கள். இப்படி கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடிய நாடுதான் அரபு நாடுகள். ஆனால் அதையும் நாம் மனிதாபிமானத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், பாலியல் புகார்கள், பச்சை குழந்தையை பாலியலில் கொல்லப்படுகிற பொழுது இந்த அரபு நாடுகள் பொது இடத்தில் வைத்து பாலியல் குற்றங்களுக்காக அடித்தே கொள்ள சொல்லுகிறார்கள். ஏன் இந்த உணர்வு குழந்தைகள் மீதோ பெண்கள் மீதோ வக்கிர உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதுதான் அந்த அரபு நாடுகள் கடைபிடிக்கிற சட்டம். காரணம், அவர்களை சட்டம் போட்டு கட்டுப்படுத்த முடியாது. அதனால் பொது இடங்களில் மக்களால் பாதிக்கப்பட்ட மக்களால் அடித்தே கொள்ள சொல்லுவதுதான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நம்மை போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் இது போன்ற குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச மரண தண்டனை, தூக்கு தண்டனை தான் எளிதாக கொடுக்க முடியும். இந்த வழக்கு தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் சரியாக செய்திருக்கிறார். செய்து முடித்த பிறகு இந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கு கொடுத்த தண்டனை மீண்டும் அந்த பேனாவை பயன்படுத்தக்கூடாது, யாரும் இது போன்ற குற்றங்கள் இழைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவரால் மிக வேதனையோடு அந்த பேனாவை, தீர்ப்பை எழுதிய பேனாவை உடைத்து தள்ளிவிட்டு போயிருக்கிறார். உண்மையாகவே இந்த 9 மிருகங்கள், 2 அப்பாவி உயிர்களை வேட்டையாடிய மிருகங்களை நீதிமன்றம் கடுமையாக தண்டித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு நம்மை எப்படி இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டுமென்றால், இதில் 2 அப்பாவிகள் இரத்த போக்கோடு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு நீதிமன்றம் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பாமல், மருத்துவமனைக்கு செல்லாமல் மீண்டும் கிளை சிறையில் அடைக்கப்பட்டு குற்றுயிரும் குலை உயிரும் கடைசி தருணத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையாக காவல்துறையும், காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதாவது முதல் நிலை நீதியரசர், ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், இவரும் இந்த
பென்னீஸ் ஜெயராஜை சரியாக உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்படவில்லை. காரணம், காவல்துறைக்கு அவரும் ஒரு வகையில் உதவி இருக்கிறார் என்பது தான் இங்கு மறைக்கப்பட்ட செய்தி. பென்னீஸ் ஜெயராஜனுடைய வழக்கு இந்தியாவை தாண்டியும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கினுடைய வீரியம் பல நாட்கள் உயர்நீதிமன்றம் கண்காணித்தது, உச்ச நீதிமன்றம் கண்காணித்தது, மனித உரிமை அமைப்புகளெல்லாம் போராடின. அத்தனை சாட்சிகள், அத்தனை உயிருள்ள சாட்சிகள், உயிரற்ற சாட்சிகள், இத்தனையும் கவனத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அத்தனை சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டார்கள். இவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இந்த காவல்துறை மிருகங்கள், இந்த மிருகங்களை பாதுகாப்பதில் அரசுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருந்தது. இந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி இந்த மனித மிருகங்கள் இன்றைக்கு தூக்கு தண்டனைக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தூக்கு தண்டனை பெற்ற இந்த மிருகங்களை ஒட்டுமொத்தமாக 9 பேரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே குழியிலே புதைத்து விட வேண்டும். இவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு கூட மன்னிப்பு கிடையாது. இந்த குற்றவாளிகளுக்கு இந்த மரண தண்டனை பல காவல்துறையில் உள்ள மிருகங்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். காவல் நிலையத்தில் பெண் கற்பழிக்கப்படுகிறார், காவல் நிலையத்தில் சிறுமி கற்பழிக்கப்படுகிறார், கல்பனா சுமதி வழக்கு, இப்படி ஒசூர் தர்மபுரியில் காவல் நிலையத்துக்கு அருகிலே இருந்த ஒரு பள்ளி ஆசிரியை கற்பழிக்கப்பட்டாள். இதெல்லாம் மிகப்பெரிய சமூக அவலம். இவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனையை தவிர வேறு எதுவும் கொடுத்துவிட முடியாதபடி இந்த மனித மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து விசிகாவில் ஒரு பெரிய சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சர்ச்சை ஆளூர் ஷா நவாஸோடு முடிந்து விடவில்லை. அடுத்த பெரிய ஆளூர் ஷா நவாஸ் ரவிக்குமார். இந்த ரவிக்குமார் சிபிஎம் சிபிஐ 2 கட்சிகளும் கூட்டணியை முறித்துவிட்டு வெளியேறுகிற மனநிலைக்கு வந்த பிறகு இதை சரிப்படுத்துவதற்கு திமுகவிலிருந்து அனுப்பப்பட்ட நபர் விசிகாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். இந்த ரவிக்குமார் தலித் மக்களினுடைய உழைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரானவர். ஆனால் இவரை காலச்சுவடு பார்ப்பன கும்பல் பெரியாரை கேவலமாக விமர்சனமாக பேசுவதற்கு அவர்களே எழுதி பிரசுரித்து விட்டு ரவிக்குமார் பெயரை போட்டு விடுவார். இந்த ரவிக்குமாருக்கு திருமாவளவன் ஏன் இவ்வளவு பயப்படுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. ரவிக்குமாரை மீறி திருமாவளவனால் செயல்பட முடியவில்லை. திருமாவளவனுடைய தனிப்பட்ட அந்தரங்கங்கள் ஏதோ இந்த நபரிடம் மாட்டி இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. சொந்த கட்சியுடைய சட்டமன்ற வேட்பாளர் பதவியை காங்கிரசுக்கு தாரை வார்க்கிறார் என்றால் இதனுடைய பின்னணி என்ன? ரவிக்குமார் சொன்னால் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் சட்டமாக்குகிறார். எடப்பாடியை எப்படி பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமோ அதே போல் திருமாவளவனை ரவிக்குமாரிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. டெல்லியில் பாஜகவினுடைய முகமான வானதி சீனிவாசனோடு, வானதி கணவர் சீனிவாசனோடு, பாஜக பிரமுகர்களோடு நீங்கள் ரவிக்குமார் கலந்து ஆலோசிக்கிற பழகுகிற பல படங்கள் வரப்போகிறது. இது எப்படி சாத்தியம்? தலித் அரசியலுக்கும் பார்ப்பன அரசியலுக்கும் முடிச்சு போடுகிற வேலையை ரவிக்குமார் செய்கிறாராம். இந்த ரவிக்குமார் முடிவு செய்வது தான் விசிகாவினுடைய கொள்கை செயல் திட்டமா? இதையெல்லாம் விசிகா இளைஞர்கள் கேள்வி எழுப்புகிறார். ரவிக்குமார் கடந்த முறை திமுக அறிவாலயத்தில் வைத்து சிறுத்தைகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். காரணம், கருணாநிதியிடம்
திருமாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று எனக்கு தெரியும். திருமா நான் கட்டுப்படுத்துவதற்கு வழியை உங்களிடம் சொல்லுகிறேன் என்று கருணாநிதிக்கே வழிகாட்டியவர் கடந்த காலங்களில் இந்த ரவிக்குமார். இப்பொழுது திருமா விருப்பப்பட்ட காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவே நிற்க முடியாத அளவுக்கு நெருக்கடி திமுகவுக்குள் திருமாவளவனுடைய பலவீனமாக திருமாவளவனை பயமுறுத்தி அச்சுறுத்தி பின்வாங்க வைத்ததில் பெரும்பங்கு ரவிக்குமாருக்கு உண்டு. தேர்தல் நிதியை நிறுத்தி விடுங்கள், வழிக்கு வருவார், இப்படியான ரகசிய திட்டத்தை சொல்லுகிறவரே இந்த ரவிக்குமார் தான். சிபிஎம் பிரித்து கொண்டு திருமாவளவனோடு பேசி ஒரு கூட்டணியை உருவாக்குகிற முயற்சி வேல்முருகனோடு சேர்ந்து. ஆனால் இதை முறியடித்தவர் ரவிக்குமார். வேல்முருகன் போட்ட வழக்கு ஏறக்குறைய 85,000 ஏக்கர் நீலகிரியில். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டு முதல் கட்டமாக 3,500 ஏக்கர் நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதற்கு வேல்முருகனுக்கு இந்த தமிழக மக்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரவிக்குமாரை போன்றவர்கள் விடுதலை சிறுத்தையை உடைத்து பலவீனப்படுத்தி வெற்றி பெறாத தொகுதிகளை வாங்கி தோல்வி அடைகிற நிலையை உருவாக்கியவர் ரவிக்குமார். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பல பதவி. சிறுத்தையினுடைய தியாகம், உழைப்பு அத்தனையும் திமுகவால் கூவி கூவி விற்கப்படுகிற பொழுது இதை திமுகவுக்காக சிறுத்தைகளை பலியிடுகிறவர் தான் இந்த ரவிக்குமார். ரவிக்குமாரை பொறுத்தவரை தன்னை தாண்டி யாரும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்கின்ற மலிவான சிந்தனையில்தான் இந்த சாத்தாங்குளம் சிந்தனை செல்வனை தாண்டி அது இளைய பெருமாள் மகனுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் பின்னணி கண்டிப்பாக ரவிக்குமாராகத்தான் இருக்க வேண்டும். சிந்தனை செல்வன் அல்லது திருமாவளவனோ சட்டமன்றத்துக்குள் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் அது தமிழக சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய இடர்பாடை ஏற்படுத்தும். இதற்காக திட்டமிட்டுத்தான் ரவிக்குமார் திருமாவளவனை சட்டமன்றத்திற்குள் போக விடாமல் திமுகவுடைய எண்ணத்தை ரவிக்குமார் நிறைவேற்றி விட்டார். சிந்தனை செல்வனையும் வெற்றி பெறாமல் தடுத்து விட்டார். இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. ரவிக்குமார் விஷயத்தில் திருமா விழித்து கொள்ளவில்லை என்றால் நீ எந்த காலத்திலும் விழித்து கொள்ள முடியாது. காரணம், ரவிக்குமாரை பொறுத்தவரை அவர் பாஜகவால் திமுகவால் விடுதலை சிறுத்தைக்குள் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய உளவாளி. இந்த உளவாளி கால சுவடு சுந்தர ராமசாமி பார்ப்பன கும்பலனுடைய அடியாள். இந்த அடியாள் எப்படி தலித் இயக்கத்துக்குள் ஊடுருவ முடியும்? தலித் இயக்கம் பலவீனமாக இருக்கிற காலத்தில் ஊடுருவிய நபர் இப்பொழுது திமுகவுடைய நலம் விரும்பியாக, பாஜகவினுடைய நலம் விரும்பியாக மாறி போய்விட்டார். இவரை சிறுத்தைகள் அடையாளம் காண வேண்டும். இப்படி அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும். இது காலத்தின் கட்டாயம். பல இயக்கங்கள் சீரழிந்து சின்னாபின்னமானதைப் போல பல தலித் இயக்கங்கள் இப்பொழுது விசிகாவிலிருந்து விடுதலை சிறுத்தை அமைப்பிலிருந்து விஜய் கட்சிக்கு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்கள் விடுதலை சிறுத்தை இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது, மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. திமுக இதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஆனாலும் திமுகவுக்காக சிபிஎம் கட்சி, சிபிஐ போன்றவர்களோடு
கூட்டணியை முறித்து விடாதீர்கள். கூட்டணி தொடர வேண்டும், திமுக வெற்றி பெற வேண்டும். இப்படி திமுகவின் ஊதுகுழலாகவே மாறி போய்விட்டார் இந்த மனிதர். ஆகையால் மிக விரைவில் விடுதலை சிறுத்தைகள் அவரிடம் மிக உஷாராக இருந்து அவருடைய அரசியலை இனம் கண்டுகொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.